சுவாமி அம்மா இத்தனை நமஸ்காரம் பண்ணிவிட்டியே, நீ ஏதாவது வரங்களுக்கு தரையினாலாம். விபதசந்து நஷ்யஸ்வது தத்ர தத்ர ஜகத்குரு, எனக்கு நித்திய ஆபத் வரணும்னு அனுகிரகம் பண்ணு கிருஷ்ணான்னாலாம். அம்மா இத்தனை நாள் ஆபத்து அடைஞ்சே பிண்டம் பிரதீட்சமானாத்வம் விதுரஸ்ய நிவேசனே நாள். பாரதத்திலே விதுரர் வீட்டுல சாத்துக்கு தவிச்சே 13 வருஷமா மறுபடியும் ஆபத்தை கேட்கிறேன் நாளாம். யாசு சங்கீர்த்தியதே ஹரிஹி, தெரியாம கேட்கல, அலருவேன். ஆபத்து வந்தாதான் ஹரே முகுந்தா கிருஷ்ணான்னு கத்துவேன் நாளா. அம்மா ஆபத்து வந்துதான் என்ன கத்தனமா? நல்ல குலத்துல ஜென்மாவை கேட்கப்படாதா? ஐஸ்வர்யத்தை கேட்கப்படாதா? நல்ல படிப்பா கேட்கப்படாதா? கீர்த்தியை கேட்கப்படாதா? அந்நாள் ஜன்மைஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீபி ஏதமானமதః புமானே நைவார்ஹத்யபிதாதும் வை த்வாமகிஞ்சன கோசரம். சுந்தி சொன்னாளா, நல்ல குலத்துல ஜென்மாவை அடைஞ்சா எத்தனை அகம்பாவம் வரும் தெரியுமா பிரபு கிருஷ்ணா? ஐஸ்வர்யம் வந்துட்டா எத்தனை திமுறா பெய்யும் தெரியுமா சாதுக்களே? படிப்பு இருந்துட்டா யாரையா மதிப்பனா? இதனால் அம்மா தான் நான் ஏறி போயிடும். ஆபத்து வந்தா தான் மதம் இறங்கி ஹரே கிருஷ்ணா வாசுதேவான்னு சொல்லுவேன். ஜன்மைஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீபி ஏதமானமதః புமானே நைவார்ஹத்யபிதாதும் வை த்வாமகிஞ்சன கோசரம். அகிஞ்சன கோச்சரம், உலகத்தை மறந்து உன்னையே தனம்னு நினைச்ச மகான்களுக்கு தான் நீ புரிவே. அப்படிப்பட்ட உன்னை என்னமா சொல்லுவாள்? உன் நாமாவை எப்படி ஜபிப்பாள்? மதம் பிடிச்சவாள் என்று சொல்லிவிட்டு எனக்கு ஆபத்து வந்தாவது உன்னை நான் உன் நாமாவை கத்தனம் நாள். சுவாமி சொன்னாள், அம்மா எங்கிட்ட குறுக்க ஆபத்து இல்லையே. சுவாமி என்ன பிரதிஜை பண்ணியிருக்காள்னா, மாம் பிரபன்னோ ஜன கஷ்டிது அப்படி சுவாமி பிரதிஜை பண்ண பிரபு யாரா இருக்கட்டும், எந்த ஜாத்தியா இருக்கட்டும், எத்தனை பாபியா இருக்கட்டும், என்ன ஒரு ஆவர்த்தி கிருஷ்ணாய நமஹா நமஸ்காரம் பண்ணிவிட்டா அவன் எதை காட்டாலும் கொடுப்பேன், துக்கத்தை கொடுக்க என் கடையில இல்லேன்னாளா. மாம் பிரபன்னோ ஜன கஷ்டிது வைர வியாபாரம் பண்ற இடத்துல பெருங்காயம் இருக்குமோ? அங்க பட்டாணி கடலை விற்பனவங்க அது மாதிரி எங்கிட்ட ஏதுன்னு விட்டாள். எங்கிட்ட சோகம் ஏது ஆனந்தகரமான எங்கிட்ட இல்லை. ஒன்று பண்ணி போறேன் நாள் என்ன நாள் நித்தியம் உனக்கே காந்த தரிசனம் பண்ணி வைக்கிறேன். என் யோக சக்தினாலே நீ எங்க இருக்கியோ அங்கே நாள். உடனே குந்தி பவதோ தர்சனம் அபுனர்பவ தர்சனம். தரிசனம் கிடைச்சா அது அபுனர்பவ தரிசனம். மறுபடியும் அம்மா வயசுல குடியிருக்க முடியா பண்ணாது. அப்படிப்பட்ட தரிசனம் எனக்கு மகாபாகியம் சொல்லிவிட்டு நீ அவதரிச்ச காரணத்தை பல பேர்கள் பலதா சொல்றாள். தர்மபுத்தருக்குன்னு சொல்றாள், தர்மத்தை ரட்சிக்கிறதுக்குங்கிறாள், துஷ்ட நிகிரகம்ங்கிறாள். எனக்கு அதெல்லாம் தோணலே. ஒரே ஒரு காரணம் தான் நீ அவதரிச்சதுக்கு வாஸ்தவமான காரணம் நாள். பவேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காமகர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்ஹானி கரிஷ்யந்நிதி கேசன. கேசனான்னு சொன்னதுனால இது பட்சாந்தரம் இல்லை, இதுதான் சித்தாந்தமான அர்த்தம் விட்டாள். அவன் என்ன தெரியுமான்னாள், இந்த சம்சார சமுத்திரத்தில் ஆப்டுன்னு ஒரு ஜீவனம் தப்பிக்கிறான். குடும்ப பாரம் பண்ண முடியாம இவன் ஏதாவது வந்த கஷ்டத்துக்கு பிரதீகாரத்தை தேடினா அது இன்னும் பெரிய கஷ்டமாயிடுறான். தலையில சுமந்துட்டு போற அரிசி மூட்டை தலையை வலிக்கிறதேன்னு 10 மைல் நடந்தவன் தோல்ல மாத்தி விடுங்கிறான். தோல்ல மாத்தி விட்ட உடனே அகம் சுகிங்கிறான். ஹித்தக்கெல்லாம் தோலை வலிக்க போறது. அப்படித்தான் இவன் துக்க ஔஷதம் ததப்பி துக்கம் நாள். இவன் துக்கத்துக்கு ஏதாவது மருந்துன்னு ஒண்ணு நினைச்சுக்கிட்டா அதுவும் மறுபடியும் துக்கமா மாறி போயிடுது. இவன் ஜீவன் பண்ற காரியம் முழுக்க அப்படித்தான் ஆயிடும். இந்த சம்சார தாபத்துல அகப்பட்டு தவிக்கிறவனுக்கு உன் சரித்திரத்தை அப்படி காதால கேட்கணும், ஸ்மரிக்கணும். திரௌபதியை ரட்சிச்சான், ஒரு சிசுவான துவனை ரட்சிச்சான், பசுவான ஒரு கஜேந்திரன் ரட்சிச்சான், ஒரு மாம்சத்தை குத்தின் இருந்த ஜடாயுக்கு வைகுண்டத்தை அழிச்சான், சபரி ராமநாமா பண்ணவளுக்கு ஸ்ரீ வைகுண்டத்தை கொல்ல விட்டான்னு சாதுக்கள் சொல்லி கேட்டு பக்தாள் ஹிருதயம் உருகட்டம்னா இப்படி நீ அவதாரம் பண்ணிருக்கே. பவேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காமகர்மபிஹி ஸ்ரவண ஸ்மரணார்ஹானி
திரௌபதீஜ பரித்ராதா புரா கௌரவ கஸ்மலாத்துன்னு பக்தாள் சொன்னான். பெரிய பரமாபத்திலே திரௌபதி சுவாமி ரட்சிச்சான்னா நம்ம எங்க விட மாட்டான், ரட்சிப்பண்ண தோன்றுதாம். அதுக்காகத்தான் நீ அப்படி அவதரிச்சிருக்க, பல சரித்திரங்கள் பண்ணிருக்கேன். நாளா ஸ்ரவண ஸ்மரணார்ஹாணி கரிஷ்யந்நிதி கேசன சம்சாரிணாம் கருணையாக புராண குஹ்யம். இந்த சம்சாரிகள் இருக்காளே, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரே சயனம்னு வரும்னா திரும்ப திரும்ப வந்துட்டு தவிச்சுட்டு இருக்கானே, இவனுக்கு கருணை, இவாளத்துல இருக்கிற கருணையினால்தான் இந்த பாகவதத்தை வெளியிட்டாளா. அதனாலதான் சும்மா அபரைஹி ஈஸ்வர சத்யோ ஹிருதி அவருத்தியத்தேன்னு கேட்டாள். அவன் காக்குவா வேறு புராணத்தால பகவான் உடனே உள்ள வருவனா, தட்சணாது அவருத்தியத்தை. பாகவதம் கேட்டா உடனே வந்து உட்கார்றானே, சுவாமி உள்ள வந்து உட்கார்ந்து போனான். ஆமா, பகவத் குணம் கேட்க வரபோதே சுஷ்ரூஷுபி கேட்டதுக்கு அப்புறம் இல்ல, கேட்க வரபோதே சுவாமி உள்ள உட்கார்ந்து விடுறானா எனக்கு தெரியாம. கிருதிபிகி சுஷ்ரூஷுபிகி தட்சணாது, அதே க்ஷணத்துல வந்து உட்கார்றானே, கேட்கணும் நினைப்பு வந்த உடனேயே. இது மாதிரி கிம்பா அபரைஹி ஈஸ்வர சத்யோஹிருதி அவருத்தியதே. பாக்கி அந்நிய புராணங்களை சிரவணம் பண்ணினா பலம் இல்லைன்னு சொல்லல, அது கேட்டு என்னைக்கோ சுவாமி உள்ள வருவன், இதுக்கு முன்னாடியே வந்து விடுவோன்னு உள்ளே. இதான் வித்தியாசம். உடனே வரமாட்டான். சத்யோஹிருதி அவரோகம் சுவாமிக்கு இல்லை, பாக்கி புராணங்கள் சிரவணத்தினாலே. இது உடனே உள்ள வந்து உட்கார்ந்து விடுவான். உள்ள வந்து நம்ம ஹிருதயத்தை வந்து விலைக்கு வாங்கிட்டு உட்கார்ந்து விடுவான் சுவாமி. அப்படிப்பட்ட புண்ணியமான சம்சாரினாம் கருணையாக புராண குஹ்யம் பவேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அஜ்ஞானம் காமம் கர்மா, இதனால தவிச்சுட்டு இருக்கு ஒரு ஜீவனம். அப்படி பட்டாணி கடலை வறுக்கிறதுக்காக மணலை போட்டு வறுக்கிறானே, அது மாதிரி துடிச்சுக்கிட்டு கிடக்காம ஒரு ஜீவனம். இவா கரையேறதுக்காக பகவானை அப்படி பேசி பேசி காதால கேட்டு கேட்டு க்ஷேமத்தை அடையட்டோம்னா நீ இப்படி அவதாரம் பண்ணிருக்கே, இதான் வாஸ்தவம் சொன்னாலாம் குந்தி. இப்படி சொல்லி பகவான நமஸ்காரம் பண்ணி பரமக்ஷேமத்தை குந்தி அடைஞ்ச குந்தி ஸ்தவம் இது.